சரி ஆமா இத்தனை நாள் எங்க போயிருந்த நீங்க? காலம் போற போக்குல அப்படியே போயிட்டேன்டா. பசங்களோட எல்லாம் டச்ல இருக்கியா? ஆமா வாட்ஸ்அப் குரூப் வச்சு ரொம்ப ஜனரோஜியா வந்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல நான் பெருசா ஆக்டிவா இருக்க மாட்டேன்டா. ஏன்? எங்கடா வாழ்க்கையே ஆக்டிவால தான் போயிட்டு இருக்கு. காலைல பசங்களை ஸ்கூல்ல ஆக்டிவால போய் விடணும், அப்புறம் பொண்டாடி ஆபீஸ்ல ஆக்டிவால போய் விடணும், அப்புறம் ஏன் ஆபீஸ்க்கு நான் ஆக்டிவால போகணும். அதுல ஆக்டிவா இருக்கிறதுல இதுல ஆக்டிவா இருக்க முடியல. அப்படியே இருக்கா நீ? அப்புறம் பசங்க என்ன சொல்றாங்க, தீபாவளி எல்லாம் வந்துருச்சாமா, ரகரகமா பட்டாசு வெடிப்போம்லாம் பேசுவாங்க. ஆமாடா ஆமா ஞாபகம் இருக்கடா, கேலண்டர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாக்குறது தீபாவளி எப்போன்னு தான். கரெக்ட். ஒரு தீபாவளிக்கு இன்னொரு தீபாவளிக்கு நடுவுல தான் நம்ம வாழவே செய்வோம். தீபாவளிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் தீபாவளி ஃபீவர் வந்து. ஆமா 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 ட்ரெஸ் வாங்கினா என்ன வெடி வாங்கினாங்க. தீபாவளி முடிஞ்சாலும் 2 வாரத்துக்கு முடியாது. இந்த வெடி எப்படி வெடிச்சா வெடியோ ரகரகமா வாங்கி அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்களா பசங்க. எப்படி பேசுறாங்க இப்போ? பசங்களே ரகரகமா இருக்காங்கடா. என்ன சொல்றேன் ஒவ்வொருத்தரா சொல்றேன் கேளு. ரமேஷ் ஞாபகம் இருக்குதா? நம்ம கணக்குல அப்பவே அப்படி கணக்கு போடுவாங்கடா. அவன் கணக்கு போட்ட ரேஞ்சுக்கு ஆடிட் ஆயிருக்கணும். பட் 12th ரொம்ப ஆடிட்டான், அதனால ஆடிட் ஆக முடியல. அப்போ என்ன பண்றான்? இப்போ மேக்ஸ்ல மார்க் கம்மி, அதனால சயின்ஸ் எடுத்துட்டான். டாக்டர் ஆயிட்டானா? நீட்டு அப்ப எங்கடா நீட்டு? அவன் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாவே இருக்காதுடா, அதனால தான் டாக்டர் ஆயிட்டான். அவன் என்ன பண்ணான்னு சொல்லட்டுமா? நம்ம கிளாஸ்ல விஜய் இருக்கான்ல, அவன் வந்து பேரலா வந்து பட்டாசெல்லாம் வித்துட்டு இருப்பான். அவன் ஒண்ணு பண்ணா சம்பவத்தை சொல்ற கேளு. ஹலோ மச்சான், நான் இப்பதான்டா வீட்டுக்கு வந்தேன். பரவாயில்லடா, நான் வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டேன்டா பட்டாசெல்லாம். நான் வெளில போயிருக்கேன்னு பாரு. நீ 5000 ரூபாய் கேட்டேன், நான் 7500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் 2 ரூபாய் 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்டா. சரிடா ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ். நான் பார்த்துட்டு உனக்கு 2500 ரூபாய் ஜிபேல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வச்சுக்கோ. நீ பசங்க வெடிக்கிட்டோம், நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா 2-3 போட்டிருக்கேன். பசங்க என்ஜாய் பண்ணிட்டோம். ஹாப்பி தீபாவளி, ஓகேவா? டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் எதுக்கும் என்னெல்லாம் இருக்கு பார்த்துக்கலாம். ஐயோ ஆமா, சொன்ன மாதிரி 3 சக்கரம் எல்லாம் 3 போட்டுருக்குறான். ஐயோ டப்பால எவ்வளோ இருக்குது? 8 10 12 14 14 4 6 8 ஹலோ சொல்டா. மச்சான், இல்ல ரொம்ப தூரம் போயிட்டியான்னு ஒன்றும் இல்லை. நான் பார்த்தேன் மச்சான், எல்லாமே 2 3 டப்பா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா. ஓகேடா பரவாயில்ல. இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். இது கம்பி மத்தாப்பு எடுத்து பார்த்தேன், அது டப்பால 15ன்னு போட்டிருக்கிறான். 14 தான் இருக்கு. கம்பி மத்தாப்பு கொஞ்சம் கம்மி மத்தாப்பா இருக்கு. என்னது டேய், இப்போ அந்த ஒரு கம்பி மத்தாப்புக்கு நான் 20 கிலோமீட்டர் வந்து கொடுக்கணுமா நானு? ஏண்டா அப்படி இல்ல மச்சான், நீ ஏதோ கொஞ்சம் டிராபிக்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் காண்டா பேசுறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். நீ இல்ல நீ கொடுக்க வேணாம் மச்சான். இருந்தாலும் ஒரு கம்மி மத்தாப்பா இருக்கு, அததான் வச்சுட்டான். ஆமா, தீபாவளிக்கு பட்டாசுலாம் வாங்கிட்டியா? டைம் இருக்குல்ல, முந்தின நாள் தானே வாங்குவோம். நீயும் என்ன மாதிரி தான். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில் உருப்படாம இருக்கும். ஸ்மார்ட்டாவே இல்ல நாம. ஏன்டா? நம்ம சேகர் தெரியும்ல, அவன் எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமாடாவ. ஒரு மாசம் முன்னாடியே வாங்கிட்டானா? அதுக்கும் மேலனா தெரியும்டா, எங்க அம்மா அந்த பண்டு சிட்டு எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி வாங்குறது அப்படித்தானே? அதுக்கும் மேல சிவகாசியில டைரக்டா ஒரு டீலர்கிட்ட பேசி வாங்கிட்டானா? அதுக்கும் மேல என்னடா, டைரக்டா சிவகாசிக்கே போயிட்டானா? அதுக்கும் மேலனா என்னடா பாரு. மயில் எப்படி இருக்கான்? மயிலா? மயில் வாங்கணும்டா. அதனை பார்த்தா பாய்ஸ் ஸ்கூல்ல ஏது மயிலுன்னு மயில் வாதான் சொன்னா ஞாபகம் வருது. அவன் நம்ம குரூப்ல தான் இருக்கான். ஆனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவான். அதுவும் தீபாவளிக்கு 1 வாரமோ 1.5 வாரம் முன்னாலதான் வருவான். எல்லாத்துக்கும் விஷ் பண்றதுக்கா? கிடையாது. அப்புறம் எதுக்கு வரான்னு காமிக்கிறேன் பாரு. Seriously? Still bursting crackers? Huh? You people are not eco-friendly? Do you even know how much carbon footprint? At least try green crackers. Irresponsible citizens. But do you know how many days the air remains polluted? Huh? ஏன் இப்படிலாம் பேசுறான்? ஏன்னா அவன் இப்போ சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டான்.
சிங்கப்பூர்ல மேக்சிமம் வெடியே மத்தாப்பு தான். நம்ம பசங்க வெடி வெடிக்கிறது மட்டும் இல்லாம அதை கலர் கலரா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதுல மியூசிக் போட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சு இவனை வெறுப்பேத்துறான். வாட மாட்டானா. நமக்கு கிடைக்காத வெடி யாருக்குமே கிடைக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை தான் நான் அப்படி பேசுறான். சரி, அங்க வரைக்கும் முடியல என்ன, ஊர் கிளம்பி வந்த வேண்டியதானே. அவன் அதை பண்ணா. போன வருஷம் கிளம்பி வந்தான். அவன் பெருங்குளத்துள்ளே மாட்டிட்டு பொங்கலுக்கு தான் வீட்டுக்கு வந்தான். ஏய், குரூப்ல ஒன்னு ஆட் பண்ணிட்டேன் பாரு, 2-3 பேர் டக்கு டக்குன்னு டைப்பிங்க. ஆறுமுகமா? யாரு? டேய், 6 ஃபேஸ் 6 பேக்கா? 6 ஃபேஸ்ரா. ஓ டேய் டேய், நம்ம 6 ஃபேஸ். எப்படியா இருக்க? நம்ம கிட்ட தலை பேக் இருக்கு, தளபதி பேக் இருக்கு, தளபதி பேக் இருக்கு, ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் பேக் இருக்கு, தலைவர் பேக் இருக்கு, காந்தாரா 3 பேக் இருக்கு. இந்த மாதிரி 6 வகை பேக் இருக்கு. என்ன 6 ஃபேஸ் 6 பேக் பத்தி எல்லாம் பேசுறான்? டேய் வெடிடா, நம்ம கிட்ட எல்லாமே சூப்பர் ஸ்டாண்டர்ட் தான். நல்ல குவாலிட்டி, நல்ல குவான்டிட்டி. நம்ம ஃப்ரெண்டு நடத்துறான். நான் சும்மா சொல்வேனா? இது வரைக்கும் 10 பேர் கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான். எல்லாருமே மகிழ்ச்சியா வெடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இவ்வளவு கேள்வி கேட்கிற? நீ நானும் படிச்ச 6 ஸ்டாண்டர்ட். இல்லடா, நான் பட்டா கடை பேர் என்ன தெரியுமா? டபுள் ஸ்டாண்டர்டு. சூப்பரா இருக்கும். வெடினா வெடி மாதிரி இருக்கும், வெடிக்கும். நீ நம்ம கிட்ட தான் வாங்குற. இல்ல நீ வாங்குவ, நீ வாங்கிட்ட. நான் உன் பேரை எழுதிக்கிறேன். உயிர்த்தோட அவன் பேர் என்ன? பிரதீப். சரி, என்ன எப்படி இருக்கேன்னு கூட கேட்க மாட்டான். நட்புக்கு மரியாதை கொடுக்கறோம்டா. அவன் ஃப்ரெண்டு யாரோ பட்டாசு கடை வச்சிருக்கான் போல இருக்கு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் நீ பட்டாசு வாங்கணும்னு கரெக்டா பண்ணிட்டு இருக்கான்டா அவன். இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்குமா? நட்புக்கு மரியாதை அவன். சித்தி, நான் தான் ஆறுமுகம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? தீபாவளி வருது, பட்டாசுலாம் வாங்கல இல்ல? வாங்கிடாதீங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்த வச்சிருக்கிறான். ஆமா, டபுள் ஸ்டாண்டர்ட்னு கடை. பிரேம் சார், நான் தான். பட்டாசு ஒண்ணு நம்ம ஃப்ரெண்டு தான் சார். இல்ல, அவுட் சைட் ஒர்க்கிங் அவர்ஸ் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா சார், நம்ம ஃப்ரெண்டு. ரேட்டிங்கா? இல்ல, ரேட்டிங்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங் சார். நல்லா இருக்கும் சார் வெடி. வினோதினி எப்படி இருக்க? யாரா? ஆறுமுகம்மா? பிரைமரி ஸ்கூல்ல பின்னாடி உட்காந்துட்டு ரிப்பன் இருக்கு. ஆறுமுகம். சரி, பட்டாசு வாங்கிட்டியா? இல்ல, பட்டாசு நம்ம கிட்ட தான் வாங்கணும். திவாகர் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ இந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டு கொட்டையெல்லாம் போன்ல துப்பாதீங்க ப்ரோ. ஹலோ. பிக் பாஸ் வீட்டுல இருக்கீங்களா? சரி. அந்த பட்டாசு வெடிக்கலான்னு அங்கேயே வெடிப்பாங்க. சரி ப்ரோ, ஓகே. பக்கத்துல சேது ஒண்ணா இருந்தா போன் கொடுங்க. முகேஷ், நான் தான்டா. ஆறுமுகம். என்னடா இருமிட்டே இருக்கேன் முகேஷ்? டேய், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்த கடை வச்சிருக்காடா. இருமாம கேளுடா. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்த கடை வச்சிருக்கான். 3 பேக் போடுறேன். ஓகே முகேஷ். இருமறதுல கேட்கல, நான் 4 போட்டுறேன். ஓகேடா. ஹலோ மேடம், நம்ம கிட்ட பட்டாசு இருக்கு மேடம். என் ஃப்ரெண்டு தான் நடத்துறான். உங்க குட் நேம், ஸ்வீட் நேம் மேடம்? பிரியங்கா. என் வைஃப் நேம் கூட பிரியங்கா தான் மேடம். உன் வைஃப் தான் பேசுறேன். என் வைஃப். ஹலோ பிரியங்கா, சாரிமா, தெரியாம உனக்கு கால் பண்ணிட்டேன். உங்க அம்மா, நம்ம மாமியார், அத உங்க அம்மாக்கு பட்டாசு வேணுமான்னு கொஞ்சம் கேளுமா. ஐயோ ஆண்டவா, நான் மொத்தமா எல்லாத்தையும் பேசிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் மொத்தம் இதோட சேர்த்து 26 ஆகுது சார். 26. நாங்க இது உங்களுக்கு ஒரு காப்பி. நாளைக்கு என் காலேஜ்ல வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி ஒண்ணு பண்றோம். நாங்க இது உங்க காப்பி. அந்த ரீயூனியன்ல போனீங்கன்னா ஒரு 4 பேராவது நான் எப்படியா தேத்திடுவேன். மொத்தம் 30. சரிங்களா? உங்க காப்பி. நான் நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன். வரட்டுங்களா? ஃப்ரெண்டா? இந்த காலத்து இப்படி ஒரு நட்பா? நமக்காக இத்தனை பேர் ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. நான் சொல்றேன், இந்த காலத்துக்கு நட்பு கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. டேய், நீ வேற. அந்த ஆளு ஒரு கஸ்டமர்ரா. கடை ஓப்பன் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் என்ன கிடைக்குமான்னு கேட்டாரு. ரெஃபரன்ஸுக்கு 100 ரூபாய் தர அப்படின்னு சொன்னேன். மொத்த தீபாவளி பர்ச்சேஸும் ரெஃபரன்ஸ்ல முடிச்சு போறாடா அந்த ஆளு. கஸ்டமரா? ஆமாண்டா, ரொம்ப கஷ்டம் தான். அப்புறம் ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கினீங்க? மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது? மூவபிள் இம்மூவபிள் சொன்னதுன்னு இன்னொரு 2 ரகம் பத்தி உனக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இம்மூவபிள் ரகம். நம்ம முரளி இருக்கான்ல? ஆமா. இங்க பாரு, நேற்று தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியிருக்கான். போட்டோ போட்டிருக்கான் அவன் ஷாப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம். என்ன அவ்வளவு வெடியா? இது பாதி தான் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்றப்போ. ஏன்னா வெடி வாங்கினா வெறியா இருப்பான் போல. வெடி வாங்குறதுல மட்டும்தான் அவனுக்கு வெறி. ஆனா எதுவும் பண்ண மாட்டான். தீபாவளி அன்னைக்கு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பாரு. கட்டிக்கிட்டு இங்க தலைகளை இந்த பணத்தை கேட்டா
இம்மூவபிள் இப்படி, அப்புறம் மூவபிள். சொல்றது பதில் நீ நேரா பாத்துரு. ஆயுதம் பாப்பா அது அப்படி அடிக்க கூடாது. அடிக்கிறான் என்ன பார்த்து அத்தனை ரெடி பண்ணு. அண்ணன் வச்சு வைங்க. ப்ரோ ப்ரோ தம்பி 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 என்ன பண்ற? வெடினு அப்படி இல்லடா காட்டுறேன். ஏன் வெடினு அண்ணன் காட்டுறேன். இருடா ஏன் வெடி இருடா பதறப்படாத இரு. பயப்படாத. 10 10 10 கொடு அண்ணன் வச்சு தரான். நான் வச்சு நான் போங்கண்ணா. நீங்க யாருண்ணா நீங்க? ஆறுனாவா? ஏய் வருஷம் பட்டாசு நான் தானே வச்சு தரேன். போன வருஷம் வச்சு கொடுத்தேன் மறந்துட்டேனா? நான் பாத்துக்கிறேன். நீ போனா. ஏய் மைசன் உன் பேரு? ஆமா. அப்பா கூப்பிடுற கேட்கல உனக்கு? அப்பா கூப்பிடுறா? அவதான் உங்க அப்பா கூப்பிடுறாரு. போ போடா. ஏய் பண்ணிக்கிறேன். போ போ போ. என்னடா இப்படி ஓசிலே மங்களம் மாறுறான்? டேய் அவன் வைஃப் மங்களம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஜனார்தன் இருக்காங்கடா, எங்க ஜனார்தன். அவனை நான் அன்னைக்கு கிளைண்ட் ஆபீஸ்ல பார்த்தேன்டா. என்ன சொன்னான்? எங்கடா சொன்னா? நினைச்சேன் லேப்டாப்புக்குள்ளேயே தலையை விட்டு இருக்கான்டா. அவன் அப்பவும் பயங்கரமா படிப்பான், எப்ப வரும் டெக்கு டெக்குமா. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கான். சொல்லு. அவனே ஒரு ரகம். என்னடா சொல்ற? அங்க பாரு. தீபாவளி கூட ஒர்க்கு தானாடா? கொஞ்சம் திரும்பி பாரு. என்னடா டிஜிட்டல்ல வெடிச்சுக்கிட்டு இருக்கான்? அதுதான் அவன். ஷோ அப்ப நம்ம குரூப்ல ஒருத்தவங்களும் உருப்படியா வெடி வெடிக்கிறது இல்லை போல. ஏன் சந்தானம் இருக்கானே அவன் அளப்பரிய தெரியாது அவனுக்கு. அங்க பார். ஹெல்மெட் மாட்டான், க்ளவுஸ், எதுக்கு ஊதுவத்தி 2 எடுத்திருக்கான். ஏன்னா இவ்வளவு நீளமா இருக்கு. டேய் வெடி வைக்க போறான் அவன். ஏய் பெரிய ஆட்டம் பாம் வைக்க போறான் அவன். இல்ல ஜூம் பண்றேன் பாரு. என்ன பிஜிலி வெடிக்கு இவ்வளவு வளப்பரம் பண்றான்? அதுதான் சந்தானம். சந்தானம் சொல்லாத, சேஃப்டி சந்தானம் சொல்லு. டேய் அப்புறம் நம்ம மிக்சிங் மாதவன் இப்ப இருக்கான். தீபாவளிக்கு அவன் மிக்சிங் தான் பண்ணுவான். டேய் என்னடா சேனல் இதெல்லாம் பேசக்கூடாது. தீபாவளிக்கு வேற மாதிரி மிக்சிங் பாரு அந்த கூத்த. ஹைட்ரஜன் பாம், ஆட்டம் பாம், அக்குருவி வெடி, அக்காந்தாரா வெடி, ஊஜ்வலா, சங்கமித்தா. டேய் அப்புறம் ஏதாவது சாப்பிடுறியா? டேய் நீ சாப்பிடுறியாங்க போது தானே ஞாபகம் இருக்கு. இந்த டெய்லி மத்தியானம் டிஃபன்ல வந்து இந்த வடம் காய வச்சு கொண்டு வருவான்ல, இவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த வடம். வினோத் என்ன பண்றாப்போ? இப்பவும் காய வச்சுட்டு தான் இருக்கான். என்னடா சொல்ற? எப்பா என்னடா அது? விடிய விடிய வடம் காய வச்சவன் இப்ப விடிய காய வச்சிட்டு இருக்கான். இது ஒரு ரகம். அப்புறம் அவன் தம்பி எப்படா இருக்கான்? நல்லா இருக்கும்டா. அவனுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆகி போன வருஷம் தலை தீபாவளி அவனுக்கு. சூப்பர்ரா, ஜெகஜோதியா கொண்டாடி இருப்பானே. பாரு அத நீ. மாப்பிள்ள மாமா என்ன தேய்ச்சி தலை குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணலாம் வாங்க. மாப்பிள்ள என்ன பண்றீங்க? வெடி மாமா. வடகறி ரெடி வாங்க. மாப்பிள்ள ஆமா சாலமன் பாப்பா பட்டிமன்றம் போட்டா மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன மாமா? தலைக்கறி சாப்பிட்டு வெடிக்கலாம் வாங்க. மாப்பிள்ள இப்ப என்ன படம் போட்டுட்டா மாப்பிள்ள? பார்த்தாச்சு மாமா. மறுபடியும் பார்க்கலாம். ஏன் படம்? மாப்பிள்ள மாமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் மாப்பிள்ள. காலையில இருந்து ரெஸ்டா தானே இருக்கு மாமா. ஏன் இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க? வாங்க மாப்பிள்ள, நாளைக்கு ஹனிமூன் போகணும். நீங்க இவ்வளவு பெரிய வெடி வெடிக்கிறீங்க வாங்க. உங்களுக்கு என்ன இப்ப வெடி தானே வெடிக்கணும்? நான் வெடிக்கிறேன், நீங்க உள்ள போங்க. உள்ள போய் கதவு சாத்திங்க, சத்தம் கேட்கும். நல்ல ரெஸ்ட். மாப்பிள்ள என்ன பண்றீங்க? வெடி மாமா. தீபாவளியே முடிஞ்சிருச்சு, கார்த்திகை தீபாவளி வெடிச்சுக்கலாம் வாங்க வாங்க வாங்க. வெடிக்கிறது அவனும் வெடிக்கல, அவனையும் வெடிக்க விடல. ஏன்னா அப்படிலாம் பண்றாரு? ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்குல்ல,
இப்போ அந்த பொண்ணுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி. ஆம்பளை கார்த்திகை கல்யாணம் பேச வந்திருக்கேன். ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டா இந்த வருஷம் தலை தீபாவளி. தலை தீபாவளிக்கு வெடி வேணும்ல? அப்போ அது வெடிக்க விடுவீங்களா மாமா? ஏய் நாட்டி. சாரிடா, நீ ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். டிலே ஆக போகுது உனக்கு ஏதாவது? டிலே சொன்னோட ஞாபகம் வருது. இன்னொரு ரகம் டிலே தேவா. அவன் என்ன பண்ணா? ஆமா, போன வருஷம் தீபாவளி 31 அக்டோபர் வந்தது. சரி. ஆனா அவன் 2ஆம் தேதி நவம்பர் தான் அதை கொண்டாடினான். ஏன்டா? ஏன்னு அங்க பாரு. அம்மா, நான் போய் பட்டாசு வாங்கிட்டு வரேன். நீ பலகாரம்லாம் ரெடி பண்ணி வை. நாளைக்கு தான் நம்மளுக்கு தீபாவளி. என்னடா அது டிஸ்கவுண்ட்டுக்காக இவ்வளவு டிலேவா கொண்டாடுவானா? பாவம்டா அவன் பசங்க. ஆமா, அடுத்தடுத்து 4 பசங்க, எல்லா பசங்களும் பாவம் தான். 4 பசங்களா? என்னடா சொல்ற? அதுல மட்டும் அவன் டிலே பண்ணவே இல்லடா. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ரணங்கள், ரகங்கள். இந்த மாதிரி உங்க சர்க்கிள்லயும் ரகங்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க. இருந்தா கமெண்ட்ல கொட்டுங்க. 1 2 3 ஹாப்பி தீபாவளி. Certified rascals. Certified rascals. Certified rascals. Gapada,